நம்ம இன்றைக்கி ஜவ்வரிசி வச்சு ரொம்ப டேஸ்டியான சம்மர் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது டேஸ்டி மட்டும் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா நம்ம இதில் நிறைய வகையான ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்து பண்ணுறதுனால உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே போல் சில்லுன்னு சாப்பிடும்போது இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப இதமாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியை சுட வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடாயிட்ட பிறகு 3/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஒயிட் கலரில் இருக்கும்ல அந்த வெரைட்டி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நைலான் ஜவ்வரிசி கூட எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். இப்போ இந்த ஜவ்வரிசி சேர்த்துட்டதுக்கப்புறமா இடையிடையில் இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையிடையில் ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு கலந்துக்கோங்க. ஜவ்வரிசி முழுமையாக வேகணும், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். நம்ம கையில் தொட்டு பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அது வரைக்கும் இதை வேக வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் இதை வடிகட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. ஜவ்வரிசி வேகும்போது இடையிடையில் நம்ம கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜவ்வரிசி சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. நல்லா வடிகட்டின பிறகு இதுக்கு மேலே தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த ட்ரிங்க்கில் சேர்க்கும்போது ஜவ்வரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும், சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக அதில் எல்லோ கலர் ஃபுட் கலரும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர்லேயே செய்கிறதுனால நான் ஃபுட் கலர் எசன்ஸ் எதுவும் சேர்க்கலை. ஓகே, இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பால் நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரண்டி வச்சு கலந்துகிட்டே இருக்கணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ பால் இன்னும் நல்லா திக்காகும். இது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் பால் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வரும். கொஞ்சம் கெட்டியாயிட்டு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரையோட அளவு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன பிராண்டு பால் பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பால் பவுடர் முழுமையாக கரையிறது வரைக்கும் நல்லா கரைச்சி விட்டுருங்க. நீங்கள் சர்க்கரை பால் பவுடருக்கு பதிலாக 1/2 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க்கு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். சர்க்கரையும் பால் பவுடரும் சேர்த்துட்ட பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அந்த பால் பவுடரும் சர்க்கரையும் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது நல்லா சாப்பிட்றதுக்கு சில்லுன்னு இருக்கும். ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான என்ன பழங்கள் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆப்பிள், பனானா, ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறமா கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை இதெல்லாம் தான் சேர்க்க போகிறேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் பனானா, அதுக்கப்புறமா பச்சை திராட்சை. உங்களுக்கு என்ன ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். இந்த எல்லா பழங்களுமே ஒரு 1/4 கப் அளவில் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பழமும் 1/4 கப் அளவில் எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது கூடவே கிவி பழம், அதுக்கப்புறமா மாதுளை பழம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் சேர்க்க வேண்டாம், ஏன்னா பால் திரிஞ்சு போயிடும்ன்றதுனால அது மட்டும் சேர்க்க வேண்டாம். மற்றபடி நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கோம்ல ஜவ்வரிசி, அதையும் சேர்த்துருங்க. ஜவ்வரிசியை கையிலே கொஞ்சம் உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம்.
ஆனால் ஐஸ் கட்டி சேர்க்கும்போது பால் கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும், அப்போது டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஜவ்வரிசி சம்மர் ட்ரிங்க் சூப்பராக தயாராகிருச்சு. நம்ம நார்மலாக ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணுவோம்ல, அதிலே நம்ம வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது இடையிடையில் அந்த ஜவ்வரிசி கடிப்படும், அப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது கூடவே ஊற வச்ச பாதாம் பிசின், அதுக்கப்புறமா ஊற வச்ச சப்ஜா விதைகள், சியா சீட்ஸ் இதெல்லாம் கூட சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்ட பிறகு குடிச்சு பாருங்கள். ஸ்வீட்னஸ் போதுன்னா அப்படியே நீங்கள் விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக கண்டன்ஸ் மில்க் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சர்க்கரையை பொடி பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க் சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரூட்ஸ் பிடிக்காத குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.